அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க மக்களே? யூடியூப்பை நம்பி நல்லா நான் ஏமாந்துட்டேன். அதான் சொல்லலாம், உண்மையை சொல்லணும்னா யூடியூப்பை நம்பி நல்லா ஏமாந்துட்டேன். தயவு செய்து யாருமே வந்து யூடியூப்பில் பணம் சம்பாதிக்கலாம், யூடியூப் ஆரம்பிச்சிட்டா ஒரு 4 வீடியோ போட்டு 4 ஷார்ட்ஸ் போட்டால் நமக்கு வந்து ஒரு ஒரு ஷார்ட்ஸ் வந்து 2 லட்சம் வியூஸ் போயிடுச்சு அப்படின்னா நம்ம உடனே பணம் சம்பாதிச்சோம்னு நினச்சிடாதீங்க. யூடியூப்புக்குள்ளே வந்த பிறகு தான் தெரியும் எனக்கு எல்லாமே. அதுக்கு முன்னாடி நானும் உங்களை மாதிரி தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். யூடியூப்பில் போய் சம்பாரித்து நம்ம எல்லாமே கார் வாங்கிடலாம், வீடு வாங்கிடலாம், யாரையும் நம்ம எதிர்பார்க்க தேவையில்ல, நமக்குன்னு ஒரு வருமானம் வரும், தையலில் கொஞ்சம் தையல் தைக்கிறோம், அதில் கொஞ்சம் வருமானம் வரும், யூடியூப்பில் கொஞ்சம் வருமானம் வரும், இப்படிலாம் நான் நினச்சி தான் கற்பனை பண்ணிக்கிட்டு யூடியூப்புக்குள்ளே வந்தேன். ஆனால் இங்கே நடக்கிறது வேறு மாதிரி நடந்துகிட்ருக்கு. யூடியூப்பை நம்பி தயவுசெய்து வீடியோ போட்டு எதை வேணாலும் எடுத்து போட்டு சம்பாரிச்சிடலான்னு மட்டும் கனவு காணாதீங்க நண்பர்களே. அதுக்குன்னு ஒரு முறை இருக்குது, அதுக்குன்னு ஒரு என்ன ப்ராசஸ் இருக்குது. அதுக்குள்ளே போக 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 தான் நமக்கு தெரியும் அதுக்குள்ளே என்ன ப்ராசஸ்னு. எல்லா பாட்டும் எல்லா சாங்கும் அதில் வந்து போட முடியாது. எல்லா சினிமா பாட்டும் எடுத்து போட்டு நம்ம வந்து வியூஸ் போகுதுங்கிறதுக்கோசரம். இப்போ என்னோடய ஃப்ரெண்டு வீடியோ போட்டிருக்கா, அதில் வந்து ஒரு பாட்டு வந்து ஒரு நல்ல லவ் சாங் வந்து 2 லட்சம் வியூஸ் போயிருக்கு, அதை நான் எடுத்து போட போகிறேன்னு நினச்சிட்டு நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் வியூஸ் வராது. வியூஸ் வரும், ஆனால் காசு எதுவும் வராது. நான் ரொம்ப பேர் அப்படி தான் நினச்சி யூடியூப்பில் வரோம், சம்பாதிக்கிறதுக்கு நமக்கு இது ஒரு நல்ல ஒரு சைடு வருமானமாக இருக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் நம்ம வரோம். ஆனால் வந்து இங்கே நடக்கிறதே வேறு. ப்ராசஸிங்லாம் நிறையா இருக்குது. உள்ளே போக போக தான் நமக்கு தெரியும். நானும் யூடியூப்பை நம்பி தான் ஏமாந்துட்டேன், ரொம்ப ஏமாந்துட்டேன். ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கை கெட்டினது வாய் கெட்டாத போயிடுச்சின்னு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது. யூடியூப்பில் சம்பாரிச்சிடலாம், நம்ம பெரிய ஆளாயிடலாம், கார் வாங்கலாம், நம்ம நினச்சதை சாதிக்கலாம், நிறைய சம்பாதிக்கலாம், நகையெல்லாம் அடகு வச்சு நகையெல்லாம் மீட்டுடலாம், நம்ம வீட்டுக்கார வேலைக்கு போகாமல் நிப்பாட்டிக்கிட்டு வீடியோ போட்டு சம்பாரிச்சிடலாம், இப்படிலாம் நான் நிறைய கற்பனைலாம் பண்ணிட்டு தான் உள்ளார வந்தேன். தையல் வீடியோ போட்டுக்கிட்டு இருந்தேன். தையல் வீடியோலாம் வியூஸே போகலை. அதுக்கப்புறம் தான் சரி தையல் வீடியோ வியூஸ் போகலன்னு ஒருத்தர் என்ன சொன்னாங்க, நீங்கள் அதாவது காமெடி போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. காமெடி ஷார்ட்ஸ்லாம் எடுத்து போட்டேன், வியூஸ் போக ஆரம்பிச்சிது. சரி நம்ம சீக்கிரமாக 3000 ஹவர்ஸ் வரணுமே அப்படின்னு பார்த்தா கிட்டத்தட்ட ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு எனக்கு 3000 ஹவர்ஸ் வரத்துக்கு, 4000 ஹவர்ஸ் வரத்துக்கு. 4 வருஷமாக வருது போகுது. திரும்ப ஒரு வருஷத்துக்கு, அதாவது நம்ம வந்து ஒரு வீடியோ ஒரு ஏப்ரல் மாதம் ஒரு ஜனவரி மாதம் நம்ம ஒரு விஷயத்த யூடியூப் ஆரம்பிக்கிறோன்னா, அதாவது ஜனவரி மார்ச்சில் ஆரம்பிக்கணும், அடுத்த மார்ச்சுக்குள்ளே 4000 ஹவர்ஸ் எடுத்து 1000 சப்ஸ்கிரைபர் வாங்கி நம்ம வெற்றி அடைஞ்சால் தான் உண்டு. இல்லைனா அடுத்தது மார்ச் வரும்போது இந்த ஹவர்ஸ்லாம் போயிடுது. மறுபடியும் நமக்கு வந்து மறுபடியும் அந்த ஹவர்ஸு எடுக்கணும், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. மறு வருஷம் என்னன்னா ஃபஸ்ட்லேருந்து வர மாதிரி இருக்கும், அந்த ஹவர்ஸ்லாம் போயிடும். திரும்ப வந்து கொஞ்சம் தான் அதில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம அந்த அடுத்த மார்ச் வரைக்கும் நம்ம காத்துட்ருக்கோம் அந்த போன ஹவர்ஸ் எடுக்கிறதுக்கு. இந்த மாதிரி நிறைய ப்ராசஸிங்லாம் இருக்குது, அதெல்லாம் நமக்கு தெரியாது. என்ன பண்ணுறோம், யூடியூப்பில் போய் நிறையா சம்பாரிச்சிடலான்னு கனவோடு வரோம். ஆனால் அந்த நிறைய பேருக்கு கனவோடையே போயிடுது. நானும் அப்படி தான் யூடியூப்பை நம்பி நல்லா ஏமாந்துட்டேன். முதல்ல நான் யூடியூப் ஆரம்பித்தோடனே என்ன நினச்சேன் அப்படின்னா, சும்மா ஒரு பொழுதுபோக்குக்கு போடும், ஒரு சைடு பிஸ்னஸாக இருக்குன்னு நினச்சேன். அதுக்கப்புறம் அதில் மும்முரமாக போக ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் வீட்டு வேலைகள்லாம் கூட கொஞ்சம் தடைப்பட்டுது. வீட்டில் பிரச்சனை வந்துச்சு, எனக்கும் கணவருக்குமே பிரச்சனை வந்துச்சு. இதே பொழப்பா இருக்கேன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி நம்ம இதே பொழப்பா இருந்து இதில் ஏதாவது 10 ரூபா எடுத்து அவர்கிட்ட கொடுத்துருவோம்னு நினச்சேன். நம்ம வருமானம் வந்துட்டால் நம்ம வீட்டுக்காரர் நம்மளை கணவர் எதுவும் சொல்ல மாட்டார், நம்ம வருமானம் சம்பாரித்து கொடுத்துட்டோம்னா நம்மளை எதுவும் சொல்ல மாட்டாருன்னு நினச்சேன். அப்படியே கஷ்டப்பட்டு ராவும் பகலுமாக லைவ் போட்டு வீடியோ போட்டு சம்பாதிக்கலான்னு பார்த்தா கடைசியில் எல்லாம் வந்துச்சு. எப்போ வந்துச்சு அப்படின்னா 2024 எனக்கு வந்து மானிட்டேஷன் கிடச்சிது. மானிட்டேஷன் பிப்ரவரி மாதம் வந்துச்சு. அதுக்கு முன்னாடி என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, ரீயூஸ்டு போட்டான். ரீயூஸ்டு கண்டென்ட்டு உங்களோட இந்த வீடியோவில் இருக்குதுன்னு சொல்லிட்டான். வந்த மானிட்டேஷனுக்கு முன்னாடி எனக்கு ரீயூஸ்டு வந்துச்சு. ரீயூஸ்னால் எனக்கு அப்போல்லாம் என்னன்னு தெரியாது. நிறைய வீடியோவில் போயிட்டு நிறைய பேர்த்துட்டு, ஆனால் எதுக்கு தான் நீங்களாம் டெக் சேனல் வச்சுருக்கீங்கன்னு தெரில நண்பர்களே. டெக் சேனல் வச்சுருக்க நண்பர்களுக்கு நான் ஒரே ஒரு ரெக்வஸ்ட்டு சொல்கிறேன். ஒரு விஷயம் தெரியாததான் உங்கள்கிட்ட வந்து அலமோதுறாங்க, மெசேஜில் சொல்கிறாங்க, மெம்பர்ஷிப் போட்டு வந்து கேட்குறாங்க. நானும் ஒரு 2-3 சேனலில் மெம்பர்ஷிப் போட்டு நிறைய விஷயத்த போய் கேட்டேன், யாருமே சொல்லவே இல்லை. இந்த டெக் சேனல்லாம் நீங்கள் எதுக்கு வச்சுருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. உண்மையிலே எங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல விஷயத்த சொல்லாததுக்கு நீங்கள் எதுக்கு டெக் சேனல் வச்சுருக்கீங்க? உங்களோட சம்பார்த்தனைக்கு ஒசரம் நீங்கள் வச்சுக்கிட்டு எங்களை ரொம்ப ஏமாற்றிட்டுருக்கீங்க. நானே 2-3 சேனலில் போய்ட்டு மெம்பர்ஷிப் போட்டு கேட்டு பார்த்தேன், யாருமே சொல்லவே இல்லை.
அப்போ வந்து 2024 வந்து எனக்கு பிப்ரவரி மாதம் ரீயூசர் வந்துருச்சு. எவ்வளோ பேர்த்துட்ட போய் கேட்டேன். ஆனால் யாருமே எதுவுமே சொல்ல. ஒரு தம்பி மட்டும் எனக்கு நீங்கள் வந்து அந்த பழைய வீடியோலாம் அந்த ஃபேஸ் காட்டாத குரல் கொடுக்காத வீடியோலாம் எல்லாத்தையும் அழிச்சிட்டு நீங்கள் வீடியோ போடுங்கக்கா, அப்போ தான் வந்து மானிட்டேஷன் கிடைக்கும்னு சொன்னான் அந்த தம்பி. அந்த தம்பிக்கு ரொம்ப ரொம்ப இந்த வேலை நன்றி சொல்லலாம். ஆனால் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, அப்போ எனக்கு தெரியாது ஃபேஸ் காட்டி குரல் கொடுத்தா வீடியோ மட்டும்தான் நமக்கு செல்லுபடி ஆகும் யூடியூப்புக்குன்னு. அப்போ தான் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. நானும் நிறைய ஏகப்பட்ட வீடியோ போட்டிருந்தேன். ஏகப்பட்ட வீடியோ போட்டேன். கிட்டத்தட்ட நான் வந்து பிப்ரவரி மாதம் வந்து 600 ஷார்ட்ஸு அழிச்சிட்டேன். 600 ஷார்ட்ஸு கிட்டத்தட்ட ஒரு 10,000 போன லைவ் எல்லாமே அழிச்சிட்டு திரும்ப பார்த்தா வியூஸே போகலை, சப்ஸ்கிரைபர் மட்டும் அப்படியே இருந்துச்சு. எனக்கு ஒரு ஷார்ட்ஸ் மட்டும் 7 மில்லியன் போயிருந்தது. அந்த அந்த ஷார்ட்ஸில் வந்து 35,000 சப்ஸ்கிரைபர் வந்தாங்க. அந்த 35,000 சப்ஸ்கிரைபர் அப்படியே இருந்துச்சு. ஆனால் எல்லா வியூஸுமே போயிடுச்சு, எல்லா வாட்ச் ஹவர்ஸுமே போயிடுச்சு, எல்லாத்தையும் அழிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மூவ் ஆச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக சப்ஸ்கிரைபர் வர ஆரம்பித்தோம், கொஞ்சம் வாட்ச் ஹவர்ஸ் ஏற ஆரம்பிச்சிது. அப்புறம் எனக்கு என்ன பண்ணாங்க, மார்ச் மாதம், ஏப்ரல், பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே மாதம் அப்ளை பண்ணேன். ரீஅப்ளை கொடுத்துருந்தாங்க. மே மாதம் பண்ணேன். ஜூன் மாதம் எனக்கு மானிட்டேஷன் கிடச்சிருச்சு. ஜூன் மாதம் மானிட்டேஷன் பண்ணேன். எனக்கு அப்ளை வந்துச்சு. அப்ளை பண்ண ஓகே இருந்துச்சு. வாட்ச் ஹவர்ஸ் வந்துருந்தது. அதுக்கப்புறம் அப்ளை பண்ணிவிட்டு திரும்ப வந்து ஜூலை மாதத்துலேருந்து எனக்கு டாலர் ஏற ஆரம்பிச்சிது. நான் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். ரொம்ப நம்ம கனவு வந்து நனவாக போகுது. அதாவது நான் ரீசார்ஜ் பண்ண காசு கூட வரப்போகிறதில்ல முதல்ல எடுத்தோடனே. இருந்தாலும் எனக்கு அது ஒரு ஆசை. யூடியூப்பில் சம்பளம் வாங்க போகிறோம் அப்படின்ற ஒரு ஆசை, கனவு எல்லார்ட்டையும் சொல்லிகிட்டு இருந்தேன். எனக்கு பணம் வந்துருச்சு, நான் வாங்க போகிறேன் அப்படின்னு. கடைசியில் பார்த்தா மனசு ரொம்ப கவலைக்கிடமாயிடுச்சு. அதால் ஒரு நோயே வந்துச்சு எனக்கு. அதனால் வியாதியே வந்துச்சு எனக்கு. உடம்பு சரியில்லாமல் கூட போயிடுச்சு. $135 ஏறிச்சு. எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எல்லாருமே சொல்ல முடியாது. என்னோடய ஃப்ரெண்ட்ஸு எல்லாம் யூடியூப்பில் இருக்கிறவங்களாம் எங்கள் அண்ணன், அதாவது எல்லாருமே எனக்கு மெம்பர்ஷிப் போட்டிருந்தாங்க. அண்ணா, ஃப்ரெண்ட்ஸு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் எனக்கு வந்து சூப்பர் சேட்டு, சூப்பர் தேங்க்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் சீக்கிரமாக பணம் வாங்க போகிறேன். இதுக்கப்புறம் நம்மளால் கண்டிப்பாக யூடியூப்பில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கை வந்துச்சு. நம்பிக்கை அப்படியே உடஞ்சி போய் பாழாக போச்சு. என் மனசே உடஞ்சி போச்சு. அப்படியே அந்த காசை நான் $135 எடுக்கிறதுக்குள்ளேயே யூடியூப்பில் ரீயூஸர் மறுபடியும் போட்டான். அந்த காசை கூட என்னால் எடுக்க முடியல. ரொம்ப மனசு உடஞ்சி போயிட்டேன். ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஆனால் நீங்கள் எல்லாம் நினச்சிட்ருக்கீங்க யூடியூப்பில் வந்தவொடனே சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு நினச்சிட்ருக்கீங்க. ஆனால் எனக்கு அந்த கனவு அப்படியே போயிடுச்சு. எனக்கு அப்படியே மனசு 2வது முறை நம்ம சேனலுக்கு ரீயூஸர் போட்டான் அப்படின்னோடனே எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக போச்சு. அப்புறம் அப்படியே விட்டுட்டேன். இப்போ அந்த மன உளைச்சல் தான், மன கஷ்டம் தான். எனக்கு பல விஷயங்கள், எனக்கு வீட்டில் பிரச்சனை, சண்டை. எதுக்கு வீடியோ போட்டு சம்பாதிக்கல, ஒரு பிரயோஜனம் இல்லை, நீ வீட்டு வேலையும் செய்ய மாட்டேங்கிற, அது பண்ண மாட்டேன், இது பண்ண மாட்டேன்னு இப்படியே பிரச்சனை. எப்படியாவது ஒரு தடவை பணத்தை வாங்கி சம்பாரித்து கொடுத்துட்டோம்னா அவர் கம்முன்னு இருப்பார், வீட்டுக்காரர் கணவர் எதுவும் பேசாத இருப்பாருங்களாம் நினச்சி தான் நான் இனிமேல் நம்ம கரெக்டாக வீடியோ போட்டுட்ருக்கோம் ஃபேஸ் காட்டின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த மாதிரிலாம் ஆயிடுச்சு. இப்போ அந்த பணத்தையும் எடுக்க முடியல, ரீயூசர் வந்துருச்சு. திரும்ப எனக்கு என்ன பண்ணிட்டான்னா, ரீஅப்ளை பட்டன் கொடுத்துருந்தாங்க. அந்த அப்ளை பட்டனை வந்து நான் வந்து வீடியோ வந்து எடிட் பண்ணி போடணும். அந்த வீடியோவை எடிட் பண்ணி போட்டது அவன் ஃபெயிலியர்னு சொல்லிட்டான். திரும்ப ரீஅப்ளை பட்டன் கொடுத்துருக்காங்க. மீதி கதையை நாளைக்கு சொல்கிறேன். ஆனால் தயவுசெய்து அந்த யூடியூப்பை நம்பி ரொம்ப ஏமாந்துட்டேன் மக்களே. நீங்களும் ஏமாந்துடாதீங்க. எனக்கு வந்து இது மைக்கு இல்லை பேசுகிறதுக்கு, அதனால் நான் கிட்ட வச்சு பேசிகிட்டு இருக்கேன். இந்த செல்லில் சவுண்டு அவ்வளோவா கேட்க மாட்டேங்குது. ஸ்பீக்கர் போயிடுச்சு. எல்லாமே போயிடுச்சு. எனக்கு வாழ்க்கையே போயிடுச்சு. வாழ்க்கை வாழ்கிறதே கஷ்டம்னு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு யூடியூப்பால் தான். அந்த மாதிரி இப்போ எனக்கு மனசும் உடஞ்சி போச்சு, உடம்பும் வீணாக போச்சு. இதை நம்பி தயவுசெய்து யாரும் யூடியூப்பை நம்பாதீங்க. அப்படி நீங்கள் யூடியூப்பில் தான் நான் கண்டிப்பாக நான் சம்பாதிப்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்கிறவங்களா இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபேஸ் காட்டி வீடியோ போடுங்க. குரல் கொடுத்து குரல் ஃபேஸ் காட்டுங்க. குரல் மட்டும் கொடுக்கறது கூட பத்தாது. அது 70% தான் செல்லுன்னு சொல்லிட்டான் யூடியூப்காரன். அதனால் குரலும் ஃபேஸும் காட்டி வீடியோ போடுறது தான் செல்லுபடி ஆகும்னு சொல்லிட்டான். கண்டிப்பாக நீங்கள் யூடியூப்பில் சம்பாதிக்கணும்னு வச்சிங்கன்னா யார் வீடியோவும் எடுத்து போடாதீங்க, எந்த ட்ரெண்டிங்கும் எடுத்து போடாதீங்க. ட்ரெண்டிங்கில் இருக்கிறது கூட நீங்கள் பேசி உங்களோட குரல் கொடுத்து போடுங்க, ஃபேஸ் காட்டி போடுங்க. மீதி நான் இன்னும் இப்போ நான் திரும்ப நான் எப்போ அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து நான் வந்து உங்களுக்கு மறுபடியும் நாளைக்கு வீடியோவில் சொல்கிறேன். அவ்வளோ மன உளைச்சலில் அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கேன். நீங்களாம் மறுபடியும் எனக்கு வந்து ஏதாவது நீங்கள் வந்து முயற்சி பண்ணி என்னோடய வீடியோலாம் பார்த்தால் ஒழிய நான் மறுபடியும் மேலே வர முடியாது. மக்களாகி நீங்கள் தான் எனக்கு உதவி பண்ணணும். இதுக்கப்புறம் மனசு உடஞ்சி போய் நான் இருக்கிறேன். ரொம்ப மனவேதனையில் இருக்கிறேன். இதுக்கப்புறம் நீங்கள் வீடியோ பார்த்து எனக்கு முயற்சி பண்ணி நான் வேலை வந்தால் தான் நான் வந்து மறுபடியும் ப்ரைட்டாக வரலாம்.
என்னோடய கணவருக்கும் நான் பதில் சொல்லலாம். அவருக்கும் ரொம்ப மனசு கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என் கூட அவர் சரி நம்ம 2 பேரும் சேர்ந்து நடித்து வீடியோ போடணுமே வந்து நீ கவலைப்படாதுன்னு கூட சொன்னார். ஆனாலும் உள்ளுக்குள்ளே மனசுக்குள்ளே 3 வருஷம் கஷ்டப்பட்டது வேஸ்ட்டாக போச்சேன்னு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே இருக்குது. என்னோடய சேனலை வந்து பார்த்துட்டு ஒரு பொண்ணு வந்து எனக்கு சரி பண்ணி தரேன்னு சொல்லியிருக்காங்க. அவங்க தான் கனிடெக் சேனலு. அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். அந்த பொண்ணு எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தயவுசெய்து யாரும் வீடியோ போட்டு சம்பாதிக்கலான்னு உங்களோட டைம் வேஸ்ட் ஆக்காதீங்க. அதுக்கு வேறு வேலை எதாவது இருந்தால் பாருங்கள். தயவுசெய்து சொல்லிட்டேன். என்னோடய உண்மை நிலைமை என்னென்னு சொல்லிட்டு நீங்கள்லாம் இனிமேல் என்னோடய வீடியோ பார்த்து எனக்கு மேலே கொண்டு வந்தால் தான் என் மனசு உளைச்சல், என் மனசு கஷ்டம், உடம்பும் வீணாக போச்சு, மனசும் வீணாக போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் இந்த யூடியூப்பில் சம்பாதிக்கலான்ற உள்ளே வந்ததுனா தப்பு தான். ஆனால் அதுவே மும்முரமாக இருந்து சம்பாதிக்கிறவங்க டெக்னிக் தெரிஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. அது மாதிரி நம்ம தெரியாத போனதுனால, நம்ம படிக்காத போனதுனால நமக்கு இவ்வளோ விஷயம் தெரியல. இப்போ நான் ஓரளவுக்கு எல்லாமே யூடியூப்பில் நிறைய விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் இனிமேல் வீடியோ போட்டிங்கன்னா வந்து ஃபேஸ் காட்டி குரல் கொடுத்து வீடியோ போடுங்க. அதுதான் ஒரிஜினலு. அதில் எவனும் எதுவும் பண்ண முடியாது. யூடியூப்புக்காரனே ஒன்றும் பண்ண முடியாது. அதில் வந்து அவன் கண்டிப்பாக அவன் மானிட்டேஷன் கொடுத்து தான் ஆகணும். அதனால் எந்த ட்ரெண்டிங் வீடியோ இருந்தாலும் நீங்கள் அப்படியே எடுத்து போடாதீங்க. யார் வீடியோ எடுக்காதீங்க, எங்கேயும் போகாதீங்க, எந்த சேனலுக்குள்ளேயும் போய் வீடியோ எடுக்காதீங்க. தயவுசெய்து நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களோட குரல் ஃபேஸு காட்டி உங்களோட வீட்டில் என்ன நடக்குது, நீங்கள் வெளில எங்கே போகிறீங்க, எதை பார்க்குறீங்க, அதெல்லாம் எடுத்து நீங்கள் வீடியோ போடுங்க. அதுதான் உங்களுக்கு காசு. அது மாதிரி செஞ்சிங்கன்னா கண்டிப்பாக காசு கிடைக்கும். யூடியூப்பு நீங்கள் ரெகுலராக நீங்கள் அதில் இருக்கலாம். இல்லைனா யூடியூப்பு உங்களை டெர்மினேட் பண்ணிடும். இதுதான் உண்மை. இன்னும் மீதி கதையை நான் நாளைக்கு சொல்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் எனக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணால் ஒழிய நான் ஒன்றுமே பண்ண முடியாது. எனக்கு ரொம்ப மன உளைச்சல் தான் நானும் இருக்கிறேன். சரியா? தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் நண்பர்களே.